Hi, Mr. Narasimhan. Hi. Hi. Come on. Game come of on. chess going on. That's great. Come on. Take a seat. Adi, she's Ganga. Ganga, இவரு தெரியும். ஆதித்யா பில்டர்ஸ், ஆதி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஆதி அசோசியேட்ஸ், ஆதித்யா ஹோம் டெக்கர்ஸ், ஆதித்யா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. The only man behind the Aditya Groups. தெரியாம இருக்குமா? My God. என்ன பத்தின விஷயங்களை ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கீங்க? இம்ப்ரெசிவ். நான் இருக்கிற பொசிஷன் அப்படி மிஸ்டர் ஆதித்யா. இவங்க மிஸ்ஸஸ் ராஜமணி கந்தாசுவாமிக்கு என்னவா? PA. மிஸ்டர் நரசிம்மன் பிஏ ரொம்ப பவர்ஃபுல் போஸ்ட்ல இருக்கிறதா சொன்னீங்க. பிஏனா பவர்ஃபுல் இல்லைன்னு யார் சொன்னது? பிஏக்களால பல பிசினஸ் சாம்ராஜ்யங்களே சரிஞ்சிருக்கு மிஸ்டர் ஆதித்யா. மிஸ்டர் ஆதி, நீங்க நினைக்கிற விஷயங்களை இவங்களால மட்டும்தான் செய்ய முடியும். நேரா விஷயத்துக்கு வந்துடலாமே. Yeah, go ahead, Mr. Narasimhan. கங்கா, நீ பார்த்துட்டு இருக்கிற வேலையில உனக்கு 40,000-45,000 தான் கிடைக்குது. இப்படியே எவ்வளவு நாளைக்கு தான் காலம் தள்ள போற? அத நான் முடிவு பண்ணிக்கிறேன். நீ விஷயத்தை சொல்லு. நாங்க உனக்கு லம்பா 15 லட்சம் தந்துடுறோம். இன்ட்ரெஸ்டிங். தந்து பதிலுக்கு நீ சின்ன சின்ன உதவிகள் பண்ணணும். என்ன மாதிரி? ராஜாமணி மேடத்தோட புது ப்ராஜெக்ட்டுக்கு நீ தானே ரெப்ரஸன்டேட்டிவ். நாங்க சொல்ற மாதிரி நீ சில குழப்பங்களை அதுல பண்ணணும். ஐ சி. பண்ணினா அபியோட ப்ராஜெக்ட் கொலாப்ஸ் ஆயிடும். உனக்கு 15 லட்சம் ரூபாய் கிடைக்கும். பிசினஸ் கொலாப்ஸ் ஆயிட்டா எல்லாமே போயிடுமே. ஏன் வேலையும் சேர்த்து? அப்பனா உனக்கு தான் அந்த 15 லட்சம் இருக்கு. மிஸ் கங்கா, பணம் பத்தலன்னு சொல்லுங்க. We can give you a better offer. உங்க மேல தப்பில்ல மிஸ்டர் ஆதித்யா. எல்லாம் இந்த ஆள் பண்ற தப்பு. எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சரி. I'm sorry. I'm not for sale. கங்கா, இது ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. யோ, உனக்கு சொன்னா புரியாதா? Okay, all right. நான் கிளம்புறேன். மிஸ் கங்கா. கங்கா, மறுபடியும் யோசிங்க. Give a due thought. I'll leave. என்ன கங்கா, நீ இப்படி சொதப்புவன்னு நான் நினைக்கல கங்கா. நான் கடைசி வரைக்கும் பிஏவா இருந்து முடிச்சிடுவேன்னு நீ எப்படி நினைக்கலாம்? என்னோட எய்ம் என்னன்னு தெரியுமா உனக்கு? இன்னைக்கு நான் அவங்களுக்கு பிஏ, நாளைக்கு அந்த கம்பெனியோட எம்டி ஆகலாம். யாருக்கு தெரியும்? வாழ்க்கைங்கிறது ஒரு ஜெயிண்ட் வீல் மாதிரி தானே. கீழே இருக்கிறனா ஒரே சுத்துல மேல வந்துடலாம் இல்லையா? அதுவும் இல்லாம ராஜாமணி மேடத்துக்கும் எனக்கும் இருக்கிற உறவு வேற, அபிக்கும் எனக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் வேற. இதெல்லாம் உனக்கு புரியாதுடா. அதுக்கு மேல உன் இஷ்டம் கங்கா. ஓகே, நான் கிளம்புறேன். நரசிம்மன். என்ன கங்கா? காமினி நரசிம்மன். அந்த பொண்ணு யாரு? ஏன் பொண்ணுதான். ஏன்? ஏஎம் காலேஜ்ல பிபிஏ ஃபைனல் இயர் படிக்கிறாளா? ஆமா, எதுக்கு கேக்குற? இல்ல, நேத்து எஜுகேஷனல் டூர்னு கிளம்பி போயிருப்பாளே. ஆமா, விஷயத்த சொல்லு. மகாபலிபுரத்துல சீஷோர்னு ஒரு காட்டேஜ், அதுல டீலக்ஸ் சூட்ல நம்பர் 7. அங்க ஒரு பையனோட அந்த காமினி நரசிம்மன் நேத்தில இருந்து பியரா குடிச்சிட்டு இருக்கா. முதல்ல போய் அவளோட போதியை தெளிய வச்சு அபோஷன் கிபாஷன் தேவையான்னு செக் பண்ணு. என்கிட்ட கேட்டல்ல இந்த கிளப்ல ரூம் போடவான்னு. அதே ரூம அடுத்த தடவை உன் பொண்ணுக்கு போட்டு கொடு. போலீஸ் பயம் இல்லாம தங்குவா. மிஸ்டர் நரசிம்மன், ஃபினிஷ். தப்பா மூவ் பண்ணி மாட்டிக்கிட்டிய நரசிம்மன். நான் வரட்டா? எங்க வச்சுட்டேன்?
பாத்தீங்களா? எங்கேயாவது வச்சிருப்ப, நல்லா தேடி பாரு. சரி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உனக்கு சாப்பாடு கட்டி எடுத்துட்டு வரேன். ஐயோ, அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் வேண்டாம், நான் வெளில சாப்பிட்டுக்கிறேன். வெளியே சாப்பிட்டனா இந்த வீட்டுல நான் ஒருத்தன் எதுக்கு? சரி கொடுங்க. எங்க வச்சு தொலைஞ்ச இந்த ஹேண்ட்பேக்? வாங்க மகேஷ். ஹலோ ஆனந்தி. ஹாய், உட்காருங்க. பரவாயில்ல. அபி எங்க? அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன். மிஸ்டர் நாராயணன் மேல அபிக்கு எவ்வளவு அன்புன்னு புரிஞ்சுக்க முடியுது. அவர் இறந்ததுனால அபி ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. அதனால அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்து 2 வார்த்தை ஆறுதல் சொல்லலான்னு தான் வந்தேன். அப்படியா? அபி எங்க? உள்ள இருக்காங்களா? இல்ல, அவங்க இன்னும் அந்த வீட்ல தான் இருக்காங்க. ஓ, அப்படியா? காரியெல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. ஆனா உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படும்ல, அதான் அம்மாவும் அக்காவும் அங்கே இருக்காங்க. ஓகே, இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு நிச்சயமா ஆறுதல் தேவைப்படும். அபி மாதிரி யாராவது அவங்க கூட இருக்கிறதா நல்லது. ஓகே ஆனந்தி, நான் கிளம்புறேன். என்ன வந்தது கிளம்புறீங்க? வேலை இருக்கு ஆனந்தி. அபி வந்ததும் ஃபோன் பண்ண சொல்லுங்க. நான் வரேன். ஓகே. வரேன். ஆனந்தி, எனக்கு என்னமோ இது சுத்தமா பிடிக்கல. எது மாமா? ஏதோ நல்ல மனுஷன் போயிட்டாரு. நாங்களும் தான் இளவுக்கு போயிருந்தோம். இளவு வீட்டுக்கு போனோமா வந்தமான்னு இருக்க வேண்டாம். ஆத்தாளு மகள் அங்க உட்காந்து கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருக்குதுங்க. அப்படியே எடுத்து போட்டு பாக்குறதுக்கு நாம என்ன பங்காளிகளை? மாம மச்ச முறை தானே. இங்க நிச்சயதார்த்த வேற நின்று கிடக்குது. அதை வந்து காலகாலத்துல பண்ணணும்ன்ற நினைப்பு கொஞ்சமாவது இருக்குதா? எனக்கும் இது எரிச்சல தான் இருக்கு மாமா. அபிதான் வயசுல சின்னது. உங்க அம்மாவுக்கு அறிவில்ல இப்படி அங்க உட்காந்துட்டு இருக்கிறது. இதுங்க மனசுல அப்படி என்னதான் நினைச்சிட்டு இருக்குங்க? அந்த பாஸ்கர் இன்னும் இந்த வீட்டு மாப்பிள்ளை நினைச்சிட்டு இருப்பாங்களாக்கும். அந்த மாதிரி அம்மா நினைச்சா அதை விட பெரிய தப்பு வேற எதுவுமே கிடையாது. எனக்கு என்னமோ இவங்க இன்னும் அந்த பழைய நினைப்பிலே திரியிற மாதிரி தான் இருக்கு. அந்த அலமையில பண்ண கொடுமையெல்லாம் மறந்துட்டு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம அந்த வீட்லயே உட்கார்ந்து கிடக்குறாங்க. 2 பேருக்கும் விவஸ்தை கெட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். பாவம் மகேஷ் தம்பி எம்பிட்டு பொறுப்பா வந்து கேட்டுட்டு போகுது. இவங்க என்னடானா இளவு வீட்டுல போய் விருந்தாளி மாதிரி. சரி மாமா, நான் கிளம்புறேன். என்னடி, ஏன் தயங்கி நிக்கிற? போய் கேளு. பயமா இருக்குமா? எதுக்கு பயப்படுற? கடிச்சா தின்றுவாரு. அவர் என்ன புலியா சிங்கமா? போய் கேளுடி. மா கடிச்சு தின்ன கூட பரவாயில்லமா, பேசி கொண்டுடுவாருமா, திட்டி தீத்துடுவாருமா. வேற வழி இல்ல வாசுகி. போய் கேளு. போறேம்மா, நீ வேற. என்னடி ஏன் நின்று இருக்க? அதான் காபி டம்ளர் கொடுத்துட்டேனோன்னா அப்புறம் என்ன? இல்லப்பா, அது என்னடி என்னமோ மென்னு முழுங்கின்னு இருக்க? என்ன விஷயம் சொல்லு. காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும்ப்பா. நாளைக்கு தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ள கட்டி ஆகணும், இல்லைன்னா எக்ஸாம் எழுத முடியாதுப்பா. ஓஹோ, எவ்வளோ கட்டணும்? அப்பா, வரப்போ டேர்ம் ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபீஸ்னு எல்லாம் சேர்த்து 7500 ரூபாய் கட்டணும்ப்பா. அடாடா, என்ன பண்ணலாம்? பா, உனத்தான் கேட்குறேன், என்ன பண்ணலாம்? அதான் இப்போ உங்ககிட்ட கேட்குறேன். என்கிட்டயே கேட்குறியா? எந்த ரைட்ஸில் என்ன வந்து கேட்குற? போய் இந்த ஆற்றுல ஒரு தலைப்புரட்டை தலைகணத்து போய் கங்கான்னு அலைஞ்சின்னு இருக்க, அதுக்கிட்ட போய் கேளு, கொடுக்கும். என்ன திருதுன்னு முழிச்சு நிற்கிற? நீ பாட்டி என்கிட்ட வந்து பணம் கேட்குறிய, எல்லாத்தையும் ஈஸியாக மறந்துட்டியா நீ? என்னப்பா சொல்கிறே? இப்படி ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்பாவியா மூஞ்சியை வச்சுன்னு என்கிட்ட வந்து கேட்டா உடனே நான் பணம் கொடுத்துருவேன்னு நினச்சியா? அன்றைக்கே நான் சொன்னேன், ஒரு நல்ல வரனா பார்த்து வச்சுருக்கேன்,
கல்யாணத்தை பண்ணிட்டு நிம்மதியா செட்டில் ஆயிடுன்னு சொன்னோம் இல்லையோ? என் பேச்சை மதிச்சியா? அந்த கங்கா என்னமோ சொன்னானா, அவ பேச்சை கேட்டு பெருசா ஆடின. அவ என்னமோ சொன்னால, நீங்க ஒன்றும் பண்ணி கிழிக்க வேண்டாம், வாசிக்க படிப்பெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு. இப்ப எதுக்கா என்கிட்ட வந்து கேட்குற? அன்னைக்கு என்னமோ பெருசா அவ்வளவு தூரம் பேசிட்டோம், இன்னைக்கு வந்து பணத்துக்காக என்கிட்ட கை கட்டி நிற்கிற. இந்த திருமலாச்சாரி எதையும் அவ்வளோ ஈஸியா மறக்கிறவன் இல்லை. யானை மாதிரி எல்லாத்தையும் நினைவில் வச்சுக்கிறவன். தான் என்னவோ பெரிய உலகத்திலேயே தனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு பெருசா ஆடின்னு இருக்காளே உங்க அக்கா கங்கா, அவகிட்ட போய் கேளு, அவ கொடுத்தா வாங்கிக்கோ. நான் பாவம், என்ன விட்டுரு. என்ன வாசுகி? காலேஜ் ஃபீஸ் கட்டணும்க்கா. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நீ எதுக்கு இவர்கிட்ட வந்து பணம் கேக்குற? இவர் யாரு? டேய், என்ன பேசுற நீ? இந்த ஆத்திலே இருந்துட்டு என்னையே யாருன்னு கேக்குறீ நீ? யாருன்னு கேட்காம பின்ன எப்படி கேக்குறதா? நீங்க தானே வாசுகியை பெத்தவரு. டேய் கங்கா, எதுக்கு கத்துறீங்க? இப்ப மட்டும் எதுக்கு கோவம் வருதா? இந்த கோவமும் ரோஷமும் எல்லா விஷயத்திலயும் வேணும். அவகிட்ட நீங்க பெத்த அப்பா மாதிரியா பேசுறீங்க? ஏதோ மூணாம் மனுஷன் மாதிரி பேசுறீங்க. நிறுத்துரு. என்ன பத்தி பேசுறதுக்கு உனக்கு ரைட்ஸ் இருக்கு. நீ யாரு? ஆமா, நான் யாரு, வாசுகி யாருன்னு வரிசையா கேட்டுக்கிட்டே வாங்க. கடைசியில நீங்க யாருன்னு நான் கேட்கதான் செய்வேன். ஏப்பா இப்படி குதர்க்கமா நடந்துக்கிறேன்? இது உங்க குடும்பம் இல்லையா? வாசுகி உங்க பொண்ணு இல்லையா? அவ ஃபீஸ் கட்ட பணம் வேணும்னு கேட்டா அவளை எதுக்கு நீங்க ஒரு எதிரி மாதிரி ட்ரீட் பண்றீங்க? இதுல பணம் கூட ஒரு பிரச்சனை இல்லப்பா, நீங்க நடந்துக்கிற விதம் தான் பிரச்சனை. உங்க மனோபாவம் தப்ப சகிச்சுக்க முடியாததா இருக்கு. தயவு செஞ்சு நீங்க எங்களுக்கு ஒரு அப்பா மாதிரி நடந்துக்கங்க. ட்ரெயின்ல வர கோ பேசஞ்சர் மாதிரி நடந்துக்காதீங்க. நீங்க அப்படி நடந்துக்கிட்டா எங்க ஸ்டேஷன் வரும்போது நாங்க இறங்கி போய்கிட்டே இருப்போம். அப்புறம் நீங்க தான் தனியா கடந்து புலம்ப வேண்டியதா இருக்கும். உன் காலேஜ் ஃபீஸ நான் தரேன். நாளைக்கு ஆபீஸ்க்கு வா. ஓகே ஓகே, எனக்கு ஒரு பிரச்சனை ஓவர். எப்படியோ போங்க. மிஸ்டர் உபேந்திரா, உங்களை நான் மற்ற கைதிகள் மாதிரி பார்க்கவே இல்லை. நீங்க ஒரு அருமையான கலைஞர். இது கலைஞர்கள் வர இடம் கிடையாது. ஏதோ உங்க துரதிர்ஷ்டம், நீங்க இங்க வந்துட்டீங்க. இதுவே கடைசி முறையா இருக்கட்டும். நீங்க இனிமே இங்க வரக்கூடாது. மாட்டிக்க கூடாதுன்னு சொல்றீங்களா? நீங்க எந்த விதமான சட்டத்துக்கு எதிரான காரியத்திலையும் இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு சொல்றேன். இது என்னோட ரிக்வெஸ்ட். நீங்கெல்லாம் நிறைய சாதிக்க வேண்டியவங்க. எங்களை மாதிரி ஆளுங்க கிட்ட உங்ககிட்ட இருக்கிற மாதிரி அற்புதமான கலைகள் எதுவும் கிடையாது. நீங்க இதை வச்சுக்கிட்டு எவ்வளவோ சாதிக்கலாம். நீங்க திசை மாறிடக்கூடாது. என்ன? தேங்க்யூ சார். உங்க அக்கறைக்கு என்னோட நன்றி. என்னோட வேண்டுகோளை நீங்க நிச்சயம் நிறைவேற்றணும். மிகப்பெரிய கலைஞனா வந்து அவார்டெல்லாம் வாங்கணும். தேங்க்யூ சார். நீங்க சொன்னதெல்லாம் கேட்கும்போது சந்தோஷமா தான் இருக்கு சார். ஆனா நீங்க சொன்னதுல எதுவுமே என்னால நிறைவேற்ற முடியாது சார். சாரி சார். பாய் சார். வெளியப்பா, 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 வெளியப்பா. யாரு? உபேந்திரா.
கேர்ஃபுல்லா இரு. கொஞ்ச நாளா போலீஸ் செக்கிங் அதிகமா இருக்கு, மாட்டிக்க போற. டோன்ட் வரி, மாட்டிக்கிட்டா முதல் டெஸ்ட் ஷூட் அங்கே பார்த்துருவேன். சரி, பணம். ஜெயில கஷ்டப்பட்டு கல்லடிச்ச பணம். அதனால என்ன? பிஸ்டல் லோடா இருக்கு. வேணாம், சொல்றது கேளு. டெஸ்ட் ஷூட். வேணாம், சொல்றது கேளு சாமி. நான் ஒரு தப்பும் பண்ணலையே. ஒரு தப்பு பண்ணலையா? அப்போ இந்த துப்பாக்கி கொடுத்தது? ஐயோ ப்ளீஸ் விட்டுரு, சொல்றது கேளு ப்ளீஸ். வேணாம், சொல்றது கேளு. வேண்டாம். சும்மா பிரதர், ஜஸ்ட் ஃபார் ஃபன். தேங்க்யூ. என்னையும் ரஞ்சினியும் பிரிச்சு என்ன இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த அந்த பாஸ்கரை சும்மா விட மாட்டேன்.